வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 378வது ட்ராவாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 524. முன்னாடி நாள் ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸும் பாட்ஸ் நம்பர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வீடியோவை எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொண்டு வர்றோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, பெண்டிங் நம்பர்ஸ்லேருந்து ரிசல்ட்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது பெண்டிங் நம்பர் சார்ட்டு தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர் இந்த நம்பர் தான். ஏ போர்டு, பி போர்டு 1. பி போர்டில் நமக்கு 3 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பராக ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 26 நாள் 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு சி போர்டில் 7ஆம் நம்பர் 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 சி போர்டில் 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 9 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். என்னையுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 8 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1க்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு ஏ போர்டில் 9 வாய்ப்பு இருக்குது. பி போர்டில். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 6 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் இந்த நம்பர்ஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நான் என்னையோடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 7 1 வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நம்ம பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் கொடுக்குறோம். உங்கள் கணக்கையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஆல் போர்டு 7 1 இல்லாமல் ஆட்டம் இல்லை. 100% ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கி. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் 7 1 தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கே தெரியும் எந்த மெத்தேடில் ஃபுல்லாகவே கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 8 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்கு. பி போர்டில் 9 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி நமக்கு 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரையும் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா
ஏ போர்டில் 1 8, பி போர்டில் 9 1, சி போர்டில் 7 6ன்னு எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வருது. அது என்ன நம்பர்ஸ் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துடலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். 1 7 1ன்னு இருக்குது. நம்ம என்ன நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும். 7 1 தான் ஆல் போர்டு எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. நான் இந்த மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஆல் போர்டு வந்து விளையாடக்கூடிய நம்பர்கள். நீங்கள் 7ஐயும் 1ஐயும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெத்தட்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கையில் என்ன நம்பர்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கிதுன்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா 7 1 தான் எல்லா மெத்தேட்லேயுமே அதிகமாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மெத்தேடுக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக 7 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸ் நம்பரில் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நமக்கு 197 பாக்ஸில் வர்ற மாதிரி கணக்கு இருக்குது. 197 பாக்ஸில் வர்ற மாதிரி கணக்கு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி விளையாடுங்க. இதை விட்டால் உங்களுக்கு 817ன்னு ஒரு நம்பர் காட்டுது. 817 அதிகமான நம்பர் கொடுக்காம நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வந்து 197 817 பாக்ஸ். இந்த நம்பருக்குள்ளே தான் நமக்கு வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம். நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுத்துருக்கோம். போர்டு நம்பர்ஸும் நம்ம பார்த்தோம். இப்போது ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நமக்கு 17 85 87 97 86 16 86 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் ஆல் போர்டு. 17 85 87 97 86 16 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் இந்த நம்பர்ஸ் தான் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கில் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறதா ஒன்று நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பரையுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க, வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நமக்கு 4க்கு 1ன்னு வந்துச்சுன்னா 201 197 817 196 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர் கொடுக்காம மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து அதிகமான நம்பர் கொடுக்காம 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நமக்கு 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இந்த நம்பர்ஸை நான் மேட்ச் பண்ணியே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். 52 01 51 97 08 17 41 96 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களும் இந்த நம்பர்ஸை நீங்கள் 3 நம்பர்ஸுக்கும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது.
நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபார்முலா வீடியோலாம் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வீடியோவும் பாருங்கள். ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய நிர்மல் டிராவுக்கு 100% வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது. ஜாயின் பண்ணி நல்ல ஒரு வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இருந்துக்கிட்டே நல்ல ஒரு வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிற நம்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்லைன் ஜாப்பு. 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.